நீங்கள் ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை வெளிப்பாடு? அது எப்படின்னா ஐயா, நான் அப்படி ஒரு ஸ்தாபனம் வைக்கணும் ஒழிஞ்சு அப்படி இல்லை. ஆமாம். எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ போய் பிரசங்கம் பண்ணணும். அது ஒன்று தான் என் ஊழியமாக இருந்தது. அப்போ 1971 ஆண்டில் ஈரோடில் வந்து பிரஃப் மெமோரியல் சபைன்னு ஒரு தென்னிந்திய திருச்சபை இருக்குது. அவங்க ஒரு மீட்டிங்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் போயிருந்தேன். அப்போ என்னுடைய முதுகு பின்னால் ஒரு வசனம் போட்டிருந்தாங்க. மார்க் 10:49, இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார். அந்த மீட்டிங் போனால் மறந்துட்டேன். பிறகு 72 ரேடியோவில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கணுமே, அந்த பேரை கேட்டாங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன உங்கள் ரேடியோ நிகழ்ச்சிக்காவது ஒரு பேர் போடணும்ல, எல்லாருக்கும் ஒரு பேர், உங்களுக்கு ஒரு பேர் நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. இது என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசித்து ஜெபம் பண்ணும்போது இந்த ஈரோடில் இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு போட்டிருந்த அந்த இது ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் என்ன இந்த மாதிரி இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் உடனே இயேசு அழைக்கிறாருன்னு போடுங்க அப்படின்னு. அவங்க அருமையான பேர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்படிதான் இந்த இயேசு அழைக்கிறார் நிறுவனம் வந்தது. சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை உண்டு பண்ணிட்டீங்க ஐயா.